நம்ம எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு தான் செய்கிறோம். ஆனால் ஒரு சில ஹதீஸ் வந்து குர்ஆனுக்கு நேர் மாற்றமாக இருக்கும், எந்த விளக்கமும் கொடுக்க முடியாது. இப்படி எடுக்கிற வந்து இந்த ஹதீஸுடைய உசூல் வந்து இல்லைங்கிற மாதிரி அவங்க மார்க்க அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க, மக்களை ஏமாத்துறாங்க. அந்த ஹதீஸுகளை அவங்களுக்கு ஆய்வு செய்கிற திறமை இல்லை, எந்த ஹதீஸு குர்ஆனுக்கு மாற்றமாக இல்லையாங்கிற ஒரு ஆய்வுக்கு ரிஸ்க்கான ஒரு வேலையாக இருக்கிறதுனால என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதெல்லாம் கிடையாது, அறிவிப்பாளர் சரியாக இருந்தால் ஏற்றுக்கிறோம். புகாரில் வந்துருச்சுல சரி தான், அது ஈஸியாக போயிருப்ப, மூளைக்கு வேலை கொடுக்க வேண்டிய பயான் பண்ணுவதற்கு எதையாவது அதை எடுத்து சொல்லிட்டு போயிடலாங்கிறதுனால அது கஷ்டமாக இருக்கிறதுனால இந்த விதி ஹதீஸுகளில் இருக்குது. ஆனால் அது இல்லைங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க, அவங்க நடக்கிறாங்க. அடுத்ததாக முக்கியமானது என்னென்னு கேட்டால், இந்த ஹதீஸ்களோட முக்கியமான விஷயம், அந்த ஒரு ஹதீஸ் சரியா தவறா என்பதற்கு வந்து பல அளவுகோலை வைத்து முடிவு செஞ்சாங்க. அந்த அளவுகோல் என்னன்னு கேட்டால், அந்த அறிவிப்பாளர்களை வச்சு பார்க்குறது, அவங்களுடைய நாணயம் எப்படி, அவங்களுடைய வரலாறு என்ன, அவங்களுடைய திறமை என்ன, இதுகளை எல்லாம் வச்சு என்ன செய்வாங்க. அப்போ ஒவ்வொரு அறிவிப்பாளரையும் எடை போட்டு இவரெல்லாம் நல்ல ஆள் தான், நல்ல ஆள் தான் இதை சொல்கிறாருன்ற வகையிலையும், நல்ல ஆளாக சொல்லலைங்கிற வகையிலையும் பிரித்து, நல்ல ஆளுக்கு வந்துச்சுன்னா அதை சரியானது என்றும், நல்ல ஆளுக்கு இல்லைன்னா பலவீனம்னு சொல்லுவாங்க. அது அடுத்து வருவோம். முதல் அளவுகள் என்னன்னு கேட்டால், குர்ஆனுக்கு ஒத்துருக்காங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு என்ன பார்ப்பாங்க, ஒரு ஹதீஸ்ன்னு சொல்லிட்டோம்னா ஒரு ஆள் சொல்கிறார், 10,000 சஹாபாக்கள் இருந்தும் கூட சொல்கிறது யார், ஒருத்தர் தான் அடுத்த சமுதாயத்துக்கு சொல்கிறார், அது கரெக்ட் நம்பிடுவோம். அதே நேரத்தில் குர்ஆன்ங்கிறது 50 பேரும் சொன்ன ஒரு செய்தி, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது வேதம் என்று சொன்னார்கள் என்று பலரும் அறிவிக்கிறாங்கல்ல. அப்போ குர்ஆனுடைய நம்பகத்தன்மை வந்து கூட எழுத்தில் பாதுகாக்கப்படுது, மனப்பாடத்தில் பாதுகாக்கப்படுது, லட்சோப லட்சம் மக்களால் அறிவிக்கப்படுகிறது ஒவ்வொரு காலகட்டத்திலையும். அப்படிங்கிறதுனால அதுக்கும் இதுக்கும் ரொம்ப ஏணி வச்சாலும் எட்டாது, மலைக்கு மடுவுக்குள்ள வித்தியாசம் இருக்கிறது. அதனால் என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஹதீஸை எடுப்பாங்க, இது குர்ஆன் கருத்துக்கு மாற்றமாக இருக்குன்னு வைங்க, மாற்றம் இல்லாமல் விளக்கம் கொடுக்குமான்னு முயற்சிலாம் பண்ணணும். சட்டுப்புட்டு அந்த முடிவுக்கு வரக்கூடாது. சரி மாற்றமாகலாம் இல்லை இந்த அர்த்தம் கொடுத்தா சரியாக வரும் அப்படின்னா அதை ஏற்றுக்கிற வேண்டியதுதான். ஒன்றும் சரியாக வராது, இதை ஏற்றுக்கிட்டால் இது இந்த வசனத்தை மறுக்கிற மாதிரி வந்துடும் அப்படின்னு வந்தால், ஹதீஸை ஏற்று குர்ஆனை மறுத்துடலாமா? குர்ஆனை ஏற்று ஹதீஸை மறுத்துட வேண்டியதான். எதனால் மறுக்கிறோம், ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய சொல்ல நம்ம மறுக்கலை, ரசூலுல்லாஹ்வுடைய சொல்ல நம்ம மறுக்கலை. எதனால் மறுக்கிறோம், இதை ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டார்கள், குர்ஆனுக்கு மாற்றமாக ரசூலுல்லாஹ் பேச மாட்டார்கள் என்று சொல்லி தான் மறுக்கிறோம். அப்போ முதல் ஹதீஸுடைய அளவுகோல் என்னன்னு கேட்டால், ஹதீஸு சரியா சரி இல்லையா என்பதற்கு ஃபஸ்ட்டு அளவுகோல் என்னென்னு கேட்டால், மிக நம்பிக்கைக்குரிய குர்ஆன் தான் அளவுகோல். ஹதீஸு நம்பிக்கைக்குரியது தான், வேறு எந்த மனுஷனுக்கும் அறிவிப்பாளர் வரிசையெல்லாம் கிடையாது. அந்த வகையில் பார்த்தா ஹதீஸு மாதிரி நம்பகத்தன்மை கிடையாது. இப்போ அண்ணா சொன்னாருமாங்க, அண்ணா சொன்னாருங்கிறதுக்கு அறிவிப்பாளர் இருக்குமா? நேரு சொன்னார்னா நேரு யார்கிட்ட சொன்னார், அவர் யார்கிட்ட சொன்னார், அவர் யார்கிட்ட சொன்னார், ஏதாவது இருக்குமா? ஒன்றுமே இருக்காது. உலகத்திலே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் என்ன இருக்குது, அறிவிப்பாளர். அது ஒவ்வொருத்தருக்கும் வரலாறு அதெல்லாம் இருக்குது. அதோட கம்பேர் பண்ணால் எந்த மனிதனுடைய பேச்சை விடவும் ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு ஆத்தன்டிக்கானது. சொன்ன ஆட்களை எல்லாம் எடை போட்டு நம்ம வச்சுருக்கிறோம். அந்த வகையில் அது உறுதியானதாக இருந்தாலும் குர்ஆனோட கம்பேர் பண்ணால் அப்படி எப்படி உதாரணம் சொல்வதாக இருந்தால், இப்போ ரசூலுல்லாஹ் வந்து உலகத்தில் எல்லா மனிதரை விட ரசூலுல்லாஹ் உயர்ந்தவங்க, அல்லாஹ்வோட சேர்த்து பார்த்தா ஒன்றுமே இல்லை, அப்படி தானே? அல்லாஹ்வோட கம்பேர் பண்ண முடியுமா ரசூலுல்லாஹ்வை? அந்த அந்த மாதிரி வித்தியாசம் எதுக்கு இருக்கிறது? அந்த நம்பகத்தன்மை எடுத்துக்கிட்டீங்கன்னா, குர்ஆனுடைய நம்பகத்தன்மைங்கிறது எங்கேயோ இருக்கிறது, ஹதீஸுடைய நம்பகத்தன்மை தான். வேறு உலகத்தில் உள்ள எந்த செய்தியை விடவும் ஹதீஸுக்கு ரொம்ப ஒரு ஆத்தன்டிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி எடுத்துருக்கிறாங்க. அந்த ஹதீஸில் வந்து அறிவிக்கிற ஆள்லாம் கரெக்டாக இருந்தாலும் அந்த கருத்து வந்து குர்ஆனுக்கு மாற்றமாக இருந்தால் அது ஹதீஸ் இல்லை. இது ஹதீஸ் கலையில் இருக்கிற விதி. ஆனால் இந்த விதியை வந்து மறந்து விட்டு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, வெறும் அறிவிப்பாளர் நின்று கொள்கிறாங்க. ஹதீஸில் விதி இருக்குது, அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹதீஸில் அந்த விதி இருக்குதா என்பதை தான் என்ன செய்ய போகிறோம். அதாவது ஹதீஸில் வந்து 2 பார்ட் இருக்கும். 2 பார்ட்டுன்னா என்னென்னு கேட்டால், ஒன்று வந்து சனதும்பாங்க, ஒன்று எது சனது, இன்னொன்று வந்து மத்தன்னு சொல்லுவாங்க. சனதுனா எது, அறிவிப்பார் ஆட்களை சொல்கிறோம்ல. இப்போ இந்த முதல்ல நீங்கள் படிச்சீங்கல்ல, எனக்கு அவர் சொன்னார், அவருக்கு அவர் சொன்னார், அவர் இவருக்கு சொன்னார், இவர் அவருக்கு சொன்னாருங்கிறீங்கல்ல, இப்னு அப்பாஸ் வரைக்கும் வந்துச்சுல இல்லையா, இது எல்லாம் சனது. இப்போ நம்ம 5வது ஹதீஸ் படித்தோம்ல புகாரில்,
அதில் இப்னு அப்பாஸுக்கு வந்து மூசா சொன்னார், மூசாவுக்கு ஜஸா இது சொன்னார்னு படித்தோம்ல. இந்த ஆட்களை பற்றி சொல்லக்கூடியதுக்கு பேர் என்னது? சனது. சனது என்றால் அறிவிப்பாளர்களுடைய வரிசைன்னு அர்த்தம், தொடர்ந்து அர்த்தம். அந்த மெசேஜ் இருக்குல்ல, செய்தி, அதுக்கு பேர் மத்தன். அதுக்கு பேர் என்னது? மத்தன், உள்ளடக்கம், கருத்து. அப்போ அந்த கண்டென்ட்டு, அந்த ஹதீஸுடைய வாசகம் இருக்குல்ல அது. அப்போ வந்து இந்த ஹதீஸை சரின்னு கொள்வதற்கு சனதை மட்டும் பார்க்குறாங்க நிறைய பேர். எதை பார்க்க மாட்டேங்கிறாங்க? அந்த செய்தி என்ன, அந்த கருத்து டேஞ்சரான கருத்தாக இருக்குது. எவ்வளோ நல்ல ஆளே சொல்லிட்டு போகிறாங்களே, எதை முதல்ல கவனிக்கணும்? அந்த மெசேஜை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். மெசேஜ் சரியாக இருந்த பிறகு தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லி ஆட்களை பார்க்கணும். ஆட்கள்லாம் பார்த்து சரியாக இருக்காங்கன்றவன அது சரி நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா அது குர்ஆனோட மோதிர மாதிரி நிற்குமே, அப்பவும் ஏற்றுக்கிற முடியுமா? நம்ம எல்லாத்தையும் ஏற்றுக்கிற தான் செய்கிறோம். ஆனால் ஒரு சில ஹதீஸ் வந்து குர்ஆனுக்கு நேர் மாற்றமாக இருக்கும், எந்த விளக்கமும் கொடுக்க முடியாது. இப்படி எடுக்கிற வந்து இந்த ஹதீஸுடைய உசூல் வந்து இல்லைங்கிற மாதிரி அவங்க மார்க்க அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க? மக்களை ஏமாத்துறாங்க. அந்த ஹதீஸுகளை அவங்களுக்கு ஆய்வு செய்கிற திறமை இல்லை, எந்த ஹதீஸு குர்ஆனுக்கு மாற்றமாக இல்லையாங்கிற ஒரு ஆய்வுக்கு ரிஸ்க்கான ஒரு வேலையாக இருக்கிறதுனால என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது, அடிப்படை சரியாக இருந்தால் ஏற்றுக்கிறோம். புகாரில் வந்துருச்சுல சரி தான், அது ஈஸியாக போயிரும். இப்போ மூளைக்கு வேலை கொடுக்க வேண்டியதில்லை, பயான் பண்ணுவதற்கு எதையாவது அதை எடுத்து சொல்லிட்டு போயிடலாங்கிறதுனால அது கஷ்டமாக இருக்கிறதுனால இந்த விதி ஹதீஸுகளில் இருக்குது. ஆனால் அது இல்லைங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க? அவங்க நடக்கிறாங்க. அந்த ஆதாரங்களை தான் பார்க்க போகிறோம். ஹதீஸில் இருக்குதா? அப்படித்தான். அதுக்கு அந்த குர்ஆனுக்கு மாற்றமாக இருந்தால் ஏற்றுக்கிற கூடாது என்பதற்கு என்னென்ன ஆதாரங்கள் இருக்குது ஹதீஸ் கலையில், அதை தான் பார்க்குறோம். முதலாவது என்ன செய்கிறோம்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அதாவது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு முதல் ஹதீஸை தான், முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். அதில் என்ன வருது? அந்த ஒன்றா எடுத்து காட்டுறேன் பாருங்கள், போட்டில் பெருசாக காட்டுறேன். இந்த இருக்குது, சிவப்பு கலராக இருக்குல்ல, இது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மன் ஹத்தஸ அன்னி, யார் என் வழியாக அறிவிக்கிறானோ. இது ஒரு ஹதீஸ், முஸ்லீமில் வர்ற ஹதீஸ். மன் ஹத்தஸ அன்னி, என் வழியாக யார் அறிவிக்கிறானோ, பி ஹதீஸின், ஒரு செய்தியை, என் வழியாக ஒரு செய்தியை யார் அறிவிக்கிறானோ, யூரா அன்னஹு கதிபுன், அது பொய் என்று கருதப்படுகிற, பொய்ன்னு தெரியுது, செய்தியை பார்த்தா பொய்ன்னு தெரியுது, பொய் என்று செய்தி கருதப்படுகிற ஒரு செய்தியை என் வழியாக யாராவது அறிவித்தால் ஃபஹுவ அஹதுல் காதிபீன், அவனும் பொய்யர்களில் ஒருவன். என் வழியாக உள்ள செய்தி வந்துச்சுன்னா அது பொய்ன்னு கருதக்கூடாது, இது இருக்க முடியாதுன்னு வரக்கூடாது. அப்படி வரக்கூடிய செய்தி நீ என் பேரில் சொன்னீங்கன்னா நீ பொய் சொல்கிற அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய இந்த செய்தி அறிவிப்பாளரை பார்க்க சொல்லலை, இங்கே எதை பார்க்க சொல்கிறாங்க? யுரா அன்னஹு கதிபுன், அந்த செய்தி பொய் என்று கருதப்படுது. ஒரு செய்தி சொல்லப்படுது, அதை கேட்டால் உங்களுக்கு என்ன தெரியுது? இத்தனை ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்களா, பொய் மாதிரி தானே இருக்குது என்று கருதப்படுது. அப்படியான ஒரு செய்தியாக இருந்தால் ஃபஹுவ அஹதுல் காதிபீன், அவனும் பொய்யர்களில் ஒருவன் தான். அப்படி செய்தி அறிவித்தாலும் அவன் பொய்யன். அதை போய் ஹதீஸின் நீ பேசினால என்னது? நீ பொய் சொல்கிற, பொய்ன்னு தெரியுது, இது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு தெரியுது, அதையும் அறிவிக்கிற என்று ஹதீஸில் இருக்குது. இந்த விதி ஹதீஸில் தான் இருக்குது. ஒன்று, இது முஸ்லீமில் உள்ளது. அடுத்து என்னென்னு கேட்டால், இன்னொரு ஹதீஸ் இருக்குது. என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அகமதில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், அறிவிப்பாளர்லாம் விட்டுருங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இதா சமயத்துமுல் ஹதீஸ, ஒரு செய்தியை, ஒரு ஹதீஸை நீங்கள் சமயத்தும் செவியுற்றால், அன்னி என் வழியாக ஒரு செய்தியை நீங்கள் கேட்குறீங்க, தாரிஃபுஹு குலூபுக்கும், உங்களுடைய உள்ளங்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்கிறது. உங்கள் உள்ள என்ன செய்யுது? மாரூஃப்னா நல்லதாக்குறது, மாரூஃபு முன்கர், நன்மை ஏவுறதுக்கு என்ன செய்வோம்? அம்ருபில் மாரூஃபுங்கிறீங்கல்ல, தீமையை தடுக்கிறதுக்கு நஹியல் முன்கருங்கிறீங்கல்ல, மாரூஃப்னா நல்லது. அப்போ தாரிஃபு குலூபுக்கும்னா உங்களுக்கு உள்ளது நல்லதாக பார்க்குது. அந்த செய்தியை கேட்குறீங்க, நல்ல செய்தியாக இருக்குதே என்று என் வழியாக ஒரு செய்தி நீங்கள் கேட்குறீங்க. அந்த செய்தியை பார்த்தா எப்படி இருக்குது? தாரிஃபு குலூபுக்கும், உங்களுடைய உள்ளங்கள் அது நல்ல செய்தி என்று கருதுகிறது. ஒரு தலையின் உலகு அஷாருக்கும், உங்களுடைய மயிர்கால்கள் எல்லாம் அதற்கு சிலித்துக் கொள்கிறது. அது கேட்டோன்னு என்ன செய்து புல்லரிக்குதுங்கிறாங்கல்ல, அப்படி இருக்கிறது. அபுஷாருக்கும்,
அஷார்னா உங்களுடைய முடிகள்ன்ற அர்த்தம், அபுசார்னா மேனி தோல் முடியெல்லாம் சிலிர்த்து கொள்கிறது. ஒரு தரவுன நீங்கள் கருதுகிறீர்கள், தரவுன பார்க்கிறீர்கள்னா கருதுகிறீர்கள் அர்த்தம். அன்னகு மின்கும் கரீபுன், அது உங்களுக்கு நெருக்கமான செய்தின்னு பார்க்குறீங்க. பார்த்தா நல்ல செய்தி, நமக்கு நெருக்கமாக தெரியுது, இதை நம்ம ஏற்றுக்கிறேன்னு அப்படின்னு நெருக்கமான நீங்கள் பார்க்குறீங்க. அப்படி இருந்தால் அவுலாக்கும் பிஹி, நான் அதை சொல்வதற்கு நான் தகுதி உடையவன். அந்த செய்தி நான் சொல்கிற செய்தி அப்படி தான் இருக்கு. நான் சொல்கிற செய்தி நீங்கள் கேட்குறீங்க, கேட்டாலே நல்ல அழகான செய்தியாக இருக்கே, இப்படி இல்லாமல் சொல்லியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியலை, இது நல்ல செய்தியாக உங்களுக்கு தெரிகிறது, உங்கள் உள்ளங்கள் அப்படி சந்தோஷப்படுகிறது. அப்படி இருக்கும் என்று சொன்னால் அது நான் தான் சொல்லியிருப்பேன் அப்படின்றாங்க. அதே நேரத்தில் ஒய்தா சமயத்துமுல் ஹதீஸ் அன்னி, என்னிடமிருந்து ஒரு ஹதீஸை கேட்குறீங்க, துன்கிருஹு குலூபுக்கும், உங்கள் உள்ளம் வந்து கெட்டதாக பார்க்குது, முன்கராக பார்க்குது. ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கிறீங்க, இதை எப்படி ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க, இது எப்படி அப்படின்னு உங்களுக்கு தோணுது. உதாரணமாக ஒரு ஹதீஸ் சொல்லுவாங்க, அழகான பெண்களை பார்த்தால் கண் பார்வை கூர்மையாகும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு எழுதி வச்சுக்கிறாங்க. இது கேட்டாலும் உங்களுக்கு என்ன தெரியும், அறிவிப்பாளரை பார்க்கணும், பார்த்தால தெரியல, இப்படி சொல்லியிருப்பாங்களா? அப்போ அப்படிலாம் ஹதீஸ் இருக்குது. அந்த ஹதீஸை பார்க்குறீங்க, துன்கிருஹு குலூபுக்கும், உங்கள் உள்ளங்களை கெட்டதுன்னு சொல்லுது. இது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்க, ரசூலுல்லாஹ் பேரில் எவன் சொன்னாலும் சரி தான், இதை ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரிகிறது. ஒரு தன்ஃபீர் அஷ்ஆருக்கும் அபுஷாருக்கும், உங்களுடைய முடிகளும் மேனிகளும் அது என்ன செய்து விரண்டு ஓடுது, அதை வந்து ஏற்றுக்கிற மாட்டேங்குது. ஒரு தரவுன அன்னகுமின்கும் பைதுன், அது உங்களை விட தூரமானதை நீ கருதுறீங்க, இது நமக்கு செட் ஆகாது, இது நமக்கு தூரமானதுன்னு தள்ள சொல்லுது உங்கள் மனசு. அப்படி இருந்தால் அதுக்கும் மின்ஹு, அந்த செய்தியை விட்டு உங்களை விட நான் தூரமாக போயிடுவேன். நீங்கள் தூரம்னு கருதுனீங்கன்னா உங்களோட நான் ஜாஸ்தி தூரம் தள்ளி விட்டுருவேன். அதை நான் சொன்னது இல்லைங்கிறாங்க. இது அகமதில் வரக்கூடிய ஹதீஸ். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, மெசேஜையும் பாருங்கள், என் பேரில் அவர் சொன்னார் இவர், அதையும் பார்க்கணும். ரெண்டாவது விஷயம், ஆட்களையும் பார்க்கணும், அது ரெண்டாவது விஷயம். ஃபஸ்ட்டு எதை பாருங்கள், அந்த மெசேஜை பார்க்குறீங்க, இப்படியா ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுது. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னது இல்லை. முதல்ல அந்த கருத்தை நீங்கள் கவனியுங்கள்ன்றதை அதை ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க என்பதை இதை பார்க்கணும். இது அகமதில் வரக்கூடிய ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ்.